வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ். இன்றைக்கி 7th தமிழ் புக்கில் இயல் 2ல் இன்பத் தமிழ் கல்வி லெசன் பார்ப்போம். இந்த லெசனில் ஆசிரியர் யாருன்னா பாரதிதாசன். ஃபஸ்ட்டு நுழைய முன் பார்க்கலாம். பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்கு தாளையும் எழுதுகோலும் எடுத்தார். எதை பற்றி எழுதுவென சிந்தித்தார். அதற்கு வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருட்களையெல்லாம் அவரை கருத்துக்களை கவர்ந்தன. ஏனெனினும் புரட்சி கவியாக பாவேந்தர் தமிழில் இன்னல்கள் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைத்தார். அதை நாம் படித்து சொல்வோம். ஏறெழுத்தின் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரையும் பூக்களும் தங்கள் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடும் கைனியும் கார்முகிலும் வந்து கண்முன்னே கவிந்திர இத்தனிக்கும். ஆடும் மயிலும் நிகரன் பெண்களுக்கெல்லாம் உயிர் வனப்பென சித்திரம் செய்க என்றார். பாரதிதாசன் எதை பற்றி எழுதுவன்னு சிந்திக்கும் போது இந்த காடு, மயில், இயற்கை வர்ணங்கள்லாம் எங்களை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லுது. இந்த பாடலின் பொருள் பார்ப்போம். கவிதை எழுத ஏடு ஒன்று இறைத்தேன். ஏடுனா தாள் ஒன்று எடுத்தேன். என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது. என்னை பற்றி கவிதையாக எழுதுங்கன்னு சொல்லிட்டு வானம் கூறியது. நீரோடையும் தாமரை மயில்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக. என்ன ஓவியமாக வருக அப்படின்னு சொல்லிட்டு வானம் கூறுது. எங்களை ஓவியமாக தீட்டுகன்னு சொல்லிட்டு நீரோடையும் தாமரை மலர்களும் கூறுகிறது. காடு மயில்களும் கருநீர மேகங்கள் என் கண்களை கவர்ந்து கவிதை இடம்பெயர முயன்றன. ஆடு மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றார். இப்போ ஆடு மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுகன்ற சொல்றாங்க. இப்ப பாடல் 2 பார்ப்போம். சோலையில் குளிர்ந்தரும் தென்றல் வரும் பசுந்துரும் தோகை மயில் வரும் மண்ணும் வரும் மழை பொய்தனும் மேற்கு திசையில் விழும் மாணிக்க பிரதினா கதிரவன் காட்சி தரும். வேலை சுமந்திர வீரன் தோல் உயர வெப்பனம் சொல்லி வர என்னும் கோள்களும் யாவும் மலையில் மலையால் வந்து கூவி என்ன இவற்றுடைய இன்னல் தமிழ்நாட்டின் உள்ள என் தமிழ் மக்கள் துயரிருந்து அன்னதோர் காட்சி இறக்கும் உண்டு அவின் கலந்தேன. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றோர் என்றுரைக்கும் நிலை ஏதிவிட்டால் துன்பங்கள் நீங்கி சுகம் வரும் நெஞ்சில் தூய்மை உண்டாகி வீரம் வரும். இதன் பாடல் ஆசிரியர்னா பாரதிதாசன். நம்ம பார்த்துதான். சோலையில் குளிர்ந்த தென்றல் பசுமையான தோகையுடைய மயில்களும் வந்தது. அன்னம்னா அந்த பறவையும் வந்தது. மாணிக்கம் போல ஒளி வீசும் மலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தார். கதிரவன்னா சூரியன். வேல் ஏந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களை அழகினை எழுதுங்கள். வேலேந்திய வீரர்கள் எங்கள் தோல் மலை போல இருக்கு, இதை பற்றி நீங்க கவிதையா எழுதுன்னு கூறுகிறாங்க. இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் பெருந்திரளாக தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறினார். ஆனால் அவர் எதை பற்றி எழுதுறாருன்னா, துன்பத்தில் கிடைக்கும் என் தமிழ்நாட்டு மக்களின் அறியாமை தூங்கி கிடக்கிறார்கள். அந்த காட்சி என் மனதில் இறுக்கம் உண்டாக்கி என் உயிரில் கலந்துவிட்டது. இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்பத் தமிழ் கற்க என் நிலை ஏற்பட வேண்டும். அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பம் நீங்கி வரும், நெஞ்சில் தூய்மை உண்டாகி வீரம் வரும். தமிழ் மக்கள் அறியாமை காரணமாக தூங்கிக்கு இருக்கிறாங்க. அந்த காட்சியை பார்க்கும்போது என் மனதில் இறுக்கம் உண்டாக்குது. இதை பற்றி தான் நான் கவிதை எழுத போறேன்னு அப்படின்னு பாரதிதாசன் சொல்றார். இன்பத் தமிழ் கல்வியை கற்றோர்களுக்கு எந்நிலை ஏற்பட்டாலும் அந்நிலை ஏற்பட்டு வாழ்வில் துன்பம் நீங்கும். இன்பத் தமிழ் கற்றாலே எந்த துன்பங்களும் நீங்கி வரும்னு இந்த பாடல் மூலியமாக பாரதிதாசன் கூறுகிறார். இப்போ நூல்வழி பார்ப்போம். பாரதிதாசன் கவிஞர், இதழாளர், தமிழ் ஆசிரியர்னா பன்முகத்தன்மை ஆற்றல் கொண்டவர் தான் யார்? பாரதிதாசன். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுதம், இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உட்பட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய பிசுராண்டியர் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. இப்போ சொல்லும் பொருளும் பார்ப்போம். எத்தனிக்குன்னா வேர்ப்புனா மலை, கைனினா வயல், நிகர்னா சமம், பருதினா கதிரவன், அன்னதோர்னா அப்பரியவர், கார்முகில்னா மயமேகம், துயிரின்றனா ஒருங்கிருந்தார். இப்போ 1 மார்க் பார்க்கலாம். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். பின்வரத்தின் மலையை குறிக்கும் சொல் வேர்ப்பு. ஏடித்தன் என்று சொல்லி பிரித்து எழுப்பது ஏடு பிளஸ் எரித்தேன். துயிரின்று பிளஸ் இருந்தேன். என்றுரிக்கும் என்று பிளஸ் உரிக்கும் என்பது சேர்த்து எழுதிக்கப்ப என்றுரிக்கும். அடுத்து கைனினா என்ன? வயல். சொல்லும் பொருளை பார்த்துருக்கோம். நிகர்னா சமம், பரிதினா கதிரவன், முகில்னா மேகம்.